தமிழகம் மற்றும் உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, யாருக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது, யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், முழுமையா தெரிஞ்சுக்க நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க. இன்னைக்கு ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி பஞ்சாங்கம் மற்றும் சுப நேரங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு திதி துவாதசி மற்றும் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இரவு 9 மணி முதல் 41 நிமிடம் வரை இருக்கும். அதுக்கப்புறம் அனுசம் நட்சத்திரம் ஆரம்பமாக போகுது. இன்று யோகம் சித்த யோகம். இன்னைக்கு காலையில் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை இருக்கும். மற்றும் மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கும். மற்றும் ராகு காலம் காலையில் 10:30 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை இருக்கும். யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரை இருக்கும். நீங்கள் எந்த காரியமும் செய்யவிருந்தால் யமகண்டம் ராகு காலம் வருவதற்கு முன்பு செய்து விடுங்கள். இன்னைக்கு நீங்க அவரோடு எதிர்பார்த்த மிக முக்கியமான பகுதி, அதாவது இன்று முழு சந்திராஷ்டமம் ஆகும். இந்த சந்திராஷ்டமம் மேச ராசி மற்றும் மீன ராசி அன்பர்களுக்கு அமையும். அதனால் இந்த 2 ராசிக்காரர்களும் இன்று புது முயற்சிகளோ பெரிய முதலீடோ மற்றும் வெகு தூர பயணங்களோ மேற்கொள்வது தவிர்ப்பது நல்லது. மற்றும் பேசும்போது நிதானமாக கையாளுங்கள். மேலும் 12 ராசிக்காரர்களுக்கும் விரிவான ராசி பலனை பார்க்கலாம். மேச ராசி அன்பர்களே, ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகும். ஆனால் இன்று உங்கள் மனதில் சில குழப்பமோ சோர்வோ இருக்கலாம். மற்றும் ஆபீஸில் மேலதிகாரிகளிடம் பேசுவதில் ரொம்ப கவனமாக இருங்கள். மற்றும் வியாபாரிகளிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைப்பது நல்லது. இன்று யாருக்கோ கடன் கொடுக்கவோ ஜாமீன் கையெழுத்து போடவோ உகந்த நாள் கிடையாது. இன்று உங்களுக்கான வழிபாட்டு முறை விநாயக வழிபாடு மற்றும் ஓம் கணபதியே நமக என்ற வாசகம் உங்களுக்கு மன அமைதியை தரும். ரிஷபராசி அன்பர்களை, இன்றைக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நாளா. அதனால் நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்த பலன்கள் வந்து சேரும். மற்றும் புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்க இருந்தால் நல்ல நாளாக. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையான இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருவரும் அந்நியம் ஆகுவதற்கு உகந்ததாகும். மற்றும் நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கூடிய விரைவில் வந்து சேரும். மற்றும் லட்சுமி தேவியை வழிபடுவது செல்வ வளத்தை பெருக்கும். மற்றும் இன்று உங்களுக்கு இனிய நாளாகும். மிதுன ராசி அன்பர்களே, கடந்த சில நாட்களாக உங்கள் மனதில் இருந்த குழப்பம் மற்றும் கவலை நீங்க ஒரு நல்ல நாளாகும். மற்றும் உங்கள் திறமைக்கு ஏற்ற பாராட்டும் அங்கீகாரம் இன்று கிடைக்கக்கூடிய நாளாகும். ஆபீஸில் உங்களுக்கு அதிக பாராட்டும் கிடைக்கும். உங்களுடைய தொழிலில் புதிய வரவுகளை நீங்கள் இன்று எதிர்பார்க்கலாம். அதன் மூலமாக உங்கள் வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு அது எடுத்து செல்லும். அதனால் நீங்கள் இன்று வழிபடும் முறை முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு உகந்ததான். கடகராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கப் போகுது. மனசுல இருந்த பயமோ பதற்றமோ வந்து போகலாம். உங்களுடைய பிள்ளைகளோட உடல்நிலையை சற்று கவனமாக இருங்கள். அவங்களுக்கு சளி மற்றும் காய்ச்சல் வரலாம். இன்று பணவரவு வர்றதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதன் மூலம் பண செலவும் ஆவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஆதலால் செலவுகளை கவனமாக கையாளுங்கள். உங்களுக்கான வழிபாட்டு முறை, இன்று நீங்கள் சிவனை வழிபடுவது உங்கள் மனதில் ஒரு தைரியத்தை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களை, இன்றைக்கு உங்களுடைய பெற்றோர்களின் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் வேண்டும். அதனால் ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கலாம். மற்றும்
வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து உங்கள் கை காசை கரைக்க வாய்ப்பு இருக்கு. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் கொஞ்சம் இழுபறிக்கலாம். ஆனா சோர்ந்து போகாதீங்க, பொறுமையா இருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கான வழிபாட்டு முறை, காலையில் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் கொடுத்து வழிபடுவது நல்லதா? கன்னிராசி என்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் விண்ணை முட்டு அளவுக்கும் உயரும். நான் எந்த ஒரு சவாலான காரியத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அதற்கு உங்களுடன் பிறந்த சகோதரர்கள் மற்றும் தம்பிகள் இதற்கு பக்கபலமாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பழைய சொத்துக்கள் மற்றும் பண வரவுகள் வரக்கூடிய நாளாகும். சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கு. முருக பெருமானை வழிபடுவது உங்களுக்கு வெற்றியை தரும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு தனவரவு திருப்திகரமாக உங்களுக்கு மற்றும் பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், அதாவது காதுகுத்து, திருமணம் போன்ற நிகழ்வுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் அதற்கு கைகூடும் நாளாக இன்று உங்களுடைய பேச்சாற்றல் சாதுத்தியமான செயலும் உங்களுக்கு பாராட்டுகளை கொண்டு வந்து சேர்ந்தோம். இன்னைக்கு எப்பேற்பட்ட காரியத்தையும் எளிதில் சாதிப்பீங்க. உறவினர் வருகையால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். உங்களுக்கான வழிபாட்டு முறை, இன்று துர்க்கை அம்மனை வழிபடுவது உங்களின் நற்பலன்களை கூட்டும். விருச்சிக ராசி என்பவர்கள், ராசிநாதன் அருளோடு சந்திரன் உங்களுடைய ராசிக்குள்ளே பயணிக்க நாளாகும். அதனால் இன்று சந்திர மண்டலமாகவும் இருக்கு. இதனால் உடம்புல ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சுறுசுறுப்பும் உண்டாகும். தள்ளி போன காரியங்களை இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். மற்றும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் வரக்கூடிய லாபம் இன்று இரட்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகும். உங்களுக்கான வழிபாட்டு முறை, ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கக்கூடியதாகும். தனுசு ராசி என்பவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படலாம். அந்த பயணங்களால் வரக்கூடிய செலவுகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கலாம். அதனால் அந்த பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் சின்ன அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். அடுத்தவங்க விஷயத்துல, அதாவது உங்கள் நண்பர்களோ அல்லது நெருங்கிய சொந்தக்காரங்களிடம் இருக்கும் பஞ்சாயத்தில் நீங்கள் தலையிடுவது நல்லதல்ல. உங்களுக்கான வழிபாட்டு முறை, தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் மற்றும் குரு காயத்ரி மந்திரம் சொல்வதும் நல்லது. மகர ராசி அன்பர்களே, இன்று லாபஸ்தானம் உங்களுக்கு வலுவாக இருக்கு. அதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய மனிதர்கள் மற்றும் ஊர் பெரியவர்களிடையே உங்களுக்கான வழிகாட்டுதல் வந்து சேரும். மற்றும் கூட்டு தொழிலில் நீங்கள் எதுவும் செய்து கொண்டிருந்தால் பார்ட்னர் மூலமாக நல்ல பலம் கிடைக்கும். முந்தைய விட இன்றைக்கு வருமானம் உங்களுக்கு டாப் கியர்ல இருக்கு. குடும்பத்தில் எல்லாருடையும் சேர்ந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இன்றைய நாளை செலவிடுங்கள். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும். உங்களுக்கான வழிபாட்டு முறை, சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லதா? கும்பராசி என்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு கர்மஸ்தானம் மிக வலுவாக இருக்கு. அதனால் நீங்கள் செய்த கடினமான வேலைக்கு உரிய அங்கீகாரம், பாராட்டோ உங்கள் அலுவலகத்திலிருந்து இன்று வந்து சேரும். புது வேலை எதுவும் இளைஞர்கள் தேடிக்கொண்டிருந்தால் இன்னைக்கு நல்ல நிறுவனத்திடமிருந்து ஒரு பாசிட்டிவான தகவல் வந்து சேரும். மற்றும் தந்தையின் உடல் நலத்தில் சீராகும். மற்றும் அவரிடம் இருந்து சொத்து சேர்க்கையோ அல்லது பண வரவோ ஆதாயமாக வந்துள்ளது. உங்களுக்கான வழிபாட்டு முறை, கால பைரவரை அஷ்டமி நாளில்
அல்லது இன்றே வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து 9வது இடத்திற்கு நகர்வதால் இன்று உங்களுக்கு பகுதி நேர சந்திராஷ்டமி தாக்கம் இருக்கும். ஆனால் பெரிய முதலீடுகள் மற்றும் அக்ரிமெண்ட் கையெழுத்திடுவது போன்ற பெரிய காரியங்களை இன்று ஒரு நாள் மட்டும் தள்ளி போடுவது நல்லதா. மாலை நேரத்திற்கு பிறகு மனசில் இருந்த பாரம் கொஞ்சம் குறை. மற்றும் உங்களுக்கு வழிபாட்டு முறை இன்று ராகவேந்திரா சாமி அல்லது சீரடி சாய்பாபாவை நினைத்து நெய்தீபம் ஏற்றினால் மன அமைதி கிடைக்கும். நேர்களே, இன்றைக்கு 12 ராசிகளுக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம். இது எல்லாம் கோச்சார கிரக நிலையின்படி கணிக்கப்பட்ட பலன்களாகும். இது உங்களின் பிறந்த தேதியை பொறுத்து மாறுபடலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவும் நினைத்த காரியங்கள் தடையின்றி முடிய எங்களுடைய வாழ்த்துக்கள். மேலும் இதன் போன்று ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்காக நமது சேனலான JJ Astrotax சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். ராசி பலன் தகவலுக்காக நான் உங்கள் அஜித்.